வணக்கம் நேயர்களே. சுக்கிர திசையில் கடன் வந்தது. அது எப்படி? காரணம் கேது பகவான். பொதுவா கடனை கொடுப்பவர் கேது பகவான் மட்டுமே. அதிக கடனை கொடுத்து அதை நம்மளால கட்ட முடியாமல் பெரும் கஷ்டத்தை கொடுப்பவர் கேது மட்டுமே. ஸோ என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு கேது பகவான் தசாநாதன் கூட இருந்தோ அல்லது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தில் அமைந்து விட்டாலோ கண்டிப்பாக அந்த திசை முடிகிற வரைக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு சம்மந்தமான ஒரு வேலை சம்மந்தமான கடனோ அல்லது வீடு கட்டுவதற்கான கடனோ அல்லது ஒரு பெண்ணுக்காக சுகபோக வாழ்க்கைக்கு அனுபவிக்கிறதுக்காக வாங்கிய கடனோ ஏதாவது ஒன்று அந்த திசை எந்த கிரகம் திசை நடக்கிறதோ அந்த கிரகத்தோட காரத்துவத்துக்கு தகுந்த மாதிரி கடன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது ஒரு ஜாதகருக்கு நடந்தது. சுக்கிர திசை வந்து சுக்கிரன் வந்து தனுசில் இருந்து மூல நட்சத்திரம், அதாவது கேதுவின் நட்சத்திரம். அதே கேது மேஷத்தில் இருந்து பரணி நட்சத்திரம், அதாவது பரணி என்பது சுக்கிரனோட நட்சத்திரம். ஸோ சுக்கிரன் கேது நட்சத்திரம், கேது பரணி நட்சத்திரம். ஆக இரண்டுமே நட்சத்திர பரிவர்த்தனை. இது ஒரு ஏமாற்றம். மற்றும் சுக்கிரன் கேது திரிகோணத்தில் இருக்கிறது. ஸோ இது ஒரு ஏமாற்றம். மற்றும் சுக்கிரன் பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டிலே இருப்பதால் இந்த சுக்கிரன் வந்து இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி கடனை கொடுத்தது என்றால், ஒரு பெண்ணுக்காக இவர் போய் பல லட்ச கடனை வாங்கி அதை கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். அந்த கடனானது திரிகோண ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த கடன் வந்து இந்த சுக்கிர திசை முடிகிற வரைக்குமே அவருக்கு இருந்தது. அதை கட்டி முடிச்சுட்டு வெளியே வர முடியல, ரொம்ப சிரமப்பட்டார். ஸோ இந்த நட்சத்திர சார பரிவர்த்தனை மற்றும் திரிகோணம் இந்த சம்பந்தம் இந்த சுக்கிர திசை முடிகிற வரைக்குமே இவருக்கு ஒரு பெண்ணுக்காக கடனை வாங்கி அந்த திசை முடிகிற வரைக்குமே கடன் கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். அதற்கு காரணம் சுக்கிரன் கேது திரிகோண சம்பந்தம் மற்றும் நட்சத்திர பரிவர்த்தனை. நன்றி, வணக்கம்.